சிந்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிலுக்கு ஏற்ற ஒரு கம்மங்கூழ் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறது நம்ம வீட்டிலையே அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் கம்பு எடுத்து. ஸோ ஊற வச்சு ஒரு 8 hours ஊற வச்சதை ஒரு மணி நேரம் வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ காஞ்சதை வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ரவை பதத்துக்கு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பான அரைச்சி எடுத்ததை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கி எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து குக்கரோட இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குக்கரை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா வந்து மாவை வந்து கரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் அதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றலாம். அப்போ தான் நமக்கு வந்து கெட்டிப்படாமல் நல்லா வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 15 to 20 minutesலேயே நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி எடுங்க. நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு கூழ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிடலான்னா, நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஒன்றா விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டு நல்லா வந்து எடுத்துருங்க. சூப்பரான ரெசிபி, ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ இந்த வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிறில் புண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நல்லா ஆற விட்டுருங்க. 15 to 20 minutes ஆறினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கிறோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா வந்து அந்த கம்மங்கூழோடு போட்டு நல்லா வந்து கலக்கிடுங்க. உங்களுக்கு வந்து தயிர் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து அது கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் வந்து நிறையா கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மோர் பதத்துக்கு தயிரை வந்து அடிச்சுக்கிறங்க. ஸோ நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து குடிக்கிறதுக்கான கூழ் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிலே போயிருக்கு எனக்கு. ஸோ இதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நமக்கு வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கேட்டோன்னா, சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே அதுவும் குளிர்ச்சியான பொருள். இந்த கூழோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு காரமாலாம் இருக்காது. நிறையா பேர் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு வந்து உரைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த கூழோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது ஒன்றும் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.